தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஒரு வாரம் கெடு விதித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஒரு வாரம் கெடு விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டசபையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல் இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தப்பட்ட 3 ஃபைல் தன்னுடைய டேபிளில் இருக்குது. அதை திறந்து பார்த்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சட்டசபையில் மிரட்டல் தொனியில் பேசினாப்புல. இதற்கு திமுக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லியிருக்காப்புல. உங்கள் டேபிளில் 3 ஃபைல் இருக்குல்ல, ஒரு வாரம் கெடு தரோம். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த 3 ஃபைலையும் திறந்து அலசி ஆராய்ஞ்சி லஞ்ச ஒழிப்பு போலீஸார் மூலமாக என்ன ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொய்யான தகவலை சட்டசபைக்கு தெரிவித்தார் என்று சொல்லி முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது உரிமை மீறல் தீர்மானம் சட்டசபைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது சும்மா புலி வருதுன்னு பயம் காட்டக்கூடாது. ஊழல் ஃபைல் என்ற இருக்குது, நாங்கள் அதை திறந்து பார்த்தோம்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆச்சுல எந்த திமுக அமைச்சரையாவது கைது பண்ணி உள்ள போட்டிருக்கீங்களா? ஊழல் செஞ்ச எந்த திமுக அமைச்சரையாவது கைது பண்ணி உள்ள போட்டிருக்கீங்களா? ஊழல் பண்ண திமுக எம்எல்ஏ கைது பண்ணி உள்ள போட்டிருக்கீங்களா? ஊழல் பண்ண திமுக எம்பியை உள்ள தள்ளியிருக்கீங்களா? திமுக கவுன்சிலர் யாரையாவது ஒரு ஆளாவது ஊழல் பண்ணாருன்னு சொல்லி உள்ள தள்ளியிருக்கீங்களா? கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் டீலிங், திமுகவோட டீலிங், அதான் உண்மை. சும்மா புலி வருதுன்னு பயக்காட்டக்கூடாது. உங்கள் டேபிளில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆக்ஷன் எடுங்க. நாங்கள் தொடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம், சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கட்சிக்காரனே ஊழல் பண்ணுறான். உங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர் விஜய் பாலாஜி 2.5 கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்காரு, ஃப்ரெண்டோட மாட்டுக்கொட்டைகளை நிப்பாட்டியிருக்காப்புல. நாங்கள் 1000 கோடி ரூபாயை அரசு கஜானாவில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு விக்னேஷ் சொன்னாப்புல. அந்த விக்னேஷ் ஆட்சிக்கு வந்து அமைச்சராகி 100 நாள் கூட ஆகலை, 100 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்குறதுக்கு புரோக்கர்கிட்ட விலை பேசிக்கிட்டு இருக்காப்புல. சீமானை தோற்கடித்த அமைச்சர் பிரபு அவருடைய தந்தை கல்குவாரி அதிபர்களிடம் வாரந்தோறும் 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காப்புல. புஷி ஆனந்த் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்ச ரூபா வசூல் வெட்ட பண்ணியிருக்காப்புல. எரிக்கா அப்படிங்கிற ஒரு மதுபானம் மத்திய அரசு தடை விதித்தது. அந்த தடையை விலக்கி நீட்டித்து உத்தரவு கொடுத்ததன் மூலமாக 200 கோடி ரூபாய் அந்த எரிக்கா மதுபான ஊழல்கிட்ட ஆதவ் அர்ஜுனா லஞ்சம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தான். அமைச்சர் கீர்த்தனா 4 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்காங்க. உங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கல்குவாரி அதிபர்களிடம், தனியார் மருத்துவமனைகளிடம், தொழில் அதிபர்களிடம், செங்கல் சூளை அதிபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் வந்து சும்மா ஃபைல் என்கிட்ட இருக்குது, டேபிள் இருக்குது, நாங்கள் திறந்தோம்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. திறங்க, ஆக்ஷன் எடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்காப்புல துரைமுருகன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா, இல்லை அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு டீலிங் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.